வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. நாம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்கும், அதை வந்து 3ABCன்னு 3 பேரும் ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. ஸோ 3 பேரும் ஷேர் பண்ண வேண்டி அவங்களோட ஷேருக்கு வந்து அகெயின் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆட் ஆகும், இல்லைன்னா மைனஸ் ஆகும். ஸோ ஆன வேண்டி ஃபர்தரா இருக்கக்கூடிய அமௌண்ட்ல அதுக்கான நியூ ஷேருக்கான ரேஷியோ என்ன அப்படிங்கிறதுக்கான நார்மல் வே ஆஃப் சால்விங் அண்ட் தென் ஷார்ட்கட் ஸ்மார்ட் வே ஆஃப் சால்விங் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் பாருங்க, ரேஷியோ ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேங்களா? ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஓட ரேஷியோ வந்து எந்த ரேஷியோல இருக்கு? உங்களுக்கு 7:6ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7:6ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா நார்மல் வே ஆஃப் சால்விங் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம், ஷார்ட்கட்ல எப்படி போடலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நார்மல் வே ஆஃப் சால்விங்னா எப்படி பண்ணணும்னா, இப்போ 7:6 ரேஷியோல இருக்குன்னா பாய்ஸ் வந்து எவ்வளவு இருப்பாங்க, 7x, கேர்ள்ஸ் வந்து 6x மெம்பர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுல if 100 boys join the school, பாய்ஸ்ல வந்து 100 வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஓகேங்களா? அதனால the ratio would become, ஓகேங்களா, அவங்க ஜாயின் ஆகுறதுனால ரேஷியோ எப்படி சேஞ்ச் ஆகுது, 5:4ன்னு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும், நமக்கு 7x இருக்கு, அதோ 7x இருக்கு, 7x ஓட சேர்ந்து 100 ஆட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பாய்ஸ் ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6x அப்படியே தான் இருக்காங்க, அதுல எதுவுமே ஆட் ஆகல. இப்படி இருக்கும்போது ரேஷியோ எப்படி சேஞ்ச் ஆகுது, 5:4ன்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கீழே இங்க வந்து 4 இருக்கா, இதை டிவைட் பண்ணுங்க, இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 3. ஸோ 3xன்னு வரும். ஓகே, நான் இங்க கேன்சல் பண்றேன் மேலன்னு சொல்லிட்டு இங்க 5 கேன்சல் பண்ணிட்டேன், இங்க 10 கேன்சல் பண்ணி 2 போடுறேன்னா ஓகே. பட் இங்க 7 இருக்கு, அது 5ஆல கேன்சல் ஆகாது. 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லாவே கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க 7க்கு பதிலா 15ஓ 20ஓ அந்த மாதிரி இருந்தா வேணா நம்ம மேலையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, ஜஸ்ட் 2 × 7 14x plus 10 × 2 20 equal to இங்க 3x இருக்கு, 5 × 3 15. ஸோ 15x 20 equal to 15x, இங்க 14x இருக்கு, எவ்வளவு வரும், x. ஓகேவா? 15x minus 14x வந்து x. ஸோ x equal to 20. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த ஸ்கூல். ஸோ கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ, 6. ஸோ 6 × x எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 20. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், 120ங்கிறது ஆன்சர். ஸோ சாரி, உங்களுக்கு வந்து இங்க 100 ஆட் ஆகுறாங்க. சாரி, நான் 10 போட்டா 100 ஆட் ஆகுறாங்க. ஸோ அப்போ இங்க 200 வரும், x equal to 200. அப்போ உங்களுக்கு 1200ன்னு வரும். ஓகேவா? ஸோ ஒரு 0 மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ பிங்கிறது ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நார்மல் வே ஆஃப் சால்விங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்மார்ட் வே ஆஃப் சால்விங் எப்படின்னு பார்ப்போம், ஷார்ட்கட்ல எப்படி போடலான்ட்டு. அதாவது பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குமான ரேஷியோ வந்து 7:6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாய்ஸ் வந்து எவ்வளவு பேர் ஆட் ஆகுறாங்க, 100 ஆட் ஆகுறாங்க. ஸோ அதனால ரேஷியோ எப்படி சேஞ்ச் ஆகுது, 5:4ன்னு சேஞ்ச் ஆகுது. ஓகே, பட் கேர்ள்ஸ்ல யாராவது ஆட் ஆகுறாங்களா, யாருமே ஆட் ஆகல. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த கேர்ள்ஸ்ல ஆட் ஆகல அப்படின்னா கேர்ள்ஸ் முன்ன எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அதே பேர் தான் இப்ப இருப்பாங்க. அப்ப இந்த 6க்கும் 4ம் இருக்கு இல்லைங்க, ஸோ வேற வேற நம்பர் இருக்கு, இங்க ஒரே நம்பரா கொண்டுட்டு வரணும். என்ன பண்ணலாம், 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுங்க, ஒரே நம்பர் வரணும்னா எல்சிஎம் தான். 6க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன பண்ணும், 6 டிவைடட் பை பெரிய நம்பர் டிவைடட் பை சின்ன நம்பர் பண்ணுங்க. 6 டிவைடட் பை 4 டிவைட் ஆகுதா, ஆகல. அப்ப 6ஓட இன்டு 2 பண்ணுங்க, 12. 12 டிவைடட் பை 4 டிவைட் ஆகுதா, டிவைட் ஆகுது. ஸோ 12ங்கிறது தான் உங்களுக்கான எல்சிஎம். ஓகேவா? ஸோ அப்போ 12 வரணும், இந்த பிளேஸ்லயும் சரி இந்த பிளேஸ்லயும் சரி உங்களுக்கு 12 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்,
இது ஹோலா 6 into 2 பண்ணா உங்களுக்கு 12 வருமா? அப்போ இந்த ஹோலா பண்ணணும். ஓகேங்களா? பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குமானது 7 into 2 14, 6 into 2 12. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. இது 12 மாத்திரம்னா என்ன பண்ணும்? இன்ட்டு 3 பண்ணுமா? அப்போ 5 into 3 15, 4 into 3 12. ஓகேவா? உங்களுக்கு பாய்ஸ்ல எவ்வளவு ஆட் ஆகுறாங்க? 100 ஆட் ஆகுறாங்க. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, கேர்ள்ஸ் சேம் ஆட் ஆகல, 12 ரேஷியோ அப்படியே இருக்காங்க. பாய்ஸ் பாருங்க 100 ஆட் ஆகுறதுனால 14 பார்ட்டா இருக்கிறது இப்போ 15 பார்ட்டா மாறுது. எவ்வளவு ஆட் ஆகுது? 1 பார்ட் ஆட் ஆகுது. அந்த 1 பார்ட்ங்கிறது தான் இந்த 100 பாய்ஸ். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? கேர்ள்ஸ் கேக்குறாங்க. கேர்ள்ஸ் வந்து எவ்வளவு பேர்? சோ இந்த சேஞ்ச் ஆயிடுச்சா? சோ இதுலதான் நீங்க பார்க்கணும். கேர்ள்ஸ் வந்து 12 பார்ட். அப்போ 12 பார்ட் ஈக்குவல் டு 1200. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? சோ நீங்க நார்மல் வே ஆஃப் சால்விங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நார்மல் வே ஆஃப் சால்விங் தெரிஞ்சிருக்கணும். பட் நீங்க எக்ஸாம்ல போடும் போது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஸ்மார்ட் வே ஆஃப் சால்விங் இந்த ஷார்ட்கட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எக்ஸாம்ல ஷார்ட்கட்ல தான் ஆன்சர் போடணும். ஓகேவா? ஸோ இனிஷியலா உங்களுக்கு போடும் போது கொஞ்சம் வந்து நீங்க கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கேர்ள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ இங்க கேர்ள்ஸோட ரேஷியோ சேமா கொண்டுட்டு வரணும். அப்போ என்ன பண்ணா இது எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் நம்பர் வரணும். அப்ப என்ன மல்டிபிள் பண்ணா வரும்? இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. In an office, the ratio of male and female is 4:5. ஓகேங்களா? ஒரு ஆபீஸ்ல மேல் அண்ட் ஃபீமேலோட ரேஷியோ வந்து 4:5. ஓகே. when 100 female leavesனா வெளியே போயிடுறாங்க. ஓகேங்களா? மைனஸ் leaves an office, then the ratio become, ஓகேங்களா, ஃபீமேல் வந்து வெளியே போன வேட்டி இந்த ரேஷியோ எப்படி மாறுது? 6:7 மாறுது. ஓகேங்களா? இனிஷியலா மேல் எவ்வளவு இருந்திருப்பாங்க? 4x, ஃபீமேல் 5x இருந்திருப்பாங்களா? இப்போ இந்த 4xங்கிறது அப்படியே இருக்கு. பட் 5xல இருந்து ஒரு 100 வெளியே போயிடுறாங்க. ஸோ ரேஷியோ எப்படி மாறுது? 6/7 மாறுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இப்போ இங்க மேல கேன்சல் ஆகாது. ஸோ அதனால கேன்சல் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது. ஸோ இப்போ 7 into 2 14x ஈக்குவல் டு இங்க 3 இருக்கா? 3 into இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே இங்க வரணும். 5x minus 100. ஸோ இப்போ 14x ஈக்குவல் டு இந்த மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 15x minus 300. ஓகேங்களா? இப்போ 14x இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வரும். இங்க -300 இங்க +300 வந்துரும். ஸோ x ஈக்குவல் டு 300 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? how many males are there in the office? மேல் எவ்வளவு இருக்காங்க? 4x இருக்காங்களா? ஸோ 4 into x என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 300. ஸோ 300 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1200ங்கிறத ஆன்சரு. ஸோ டி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் நார்மல் வே ஆஃப் சால்விங். இதுலயே வந்து ஃபீமேல் இனிஷியலா எவ்வளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு கேட்டா நீங்க 5x போடணும். ஓகேவா? இனிஷியலா இப்ப மைனஸ் ஆகிட்டு வந்திருப்பாங்க திரும்ப நியூவா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஷார்ட்கட் போட போறோம். ஷார்ட்கட் என்ன பண்ணணும்? மேல் அண்ட் ஃபீமேல் எழுதிக்கணும். மேல் வந்து 4, ஃபீமேல் 5ங்கிற ரேஷியோல இருக்காங்க. ஃபீமேல்ல இருந்து -100 ஆகுது. ஸோ என்ன ரேஷியோ வருது? 6:7 மாறுது. ஓகே. இப்போ யார் வந்து அப்படியே இருக்கா? மேல் அப்படியே இருக்காங்களா? ஸோ இந்த பிளேஸ் வந்து சேமா இருக்கு. உள்ளேயும் போல வெளியும் வரல. பட் என்ன இருக்கு? 4, 6 வேற வேற இருக்கு. ஸோ அப்போ இது வந்து நம்பர்ஸ் வந்து இங்க இந்த ரெண்டு பிளேஸ்லயும் ஒரே நம்பர் வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டுக்கான எல்சிஎம் என்ன? 12. ஸோ 12 வரணும். அப்பனா 4 இருக்க இடத்துல 12 வரணும்னா எதால மல்டிபிள் பண்ணும்? 3ஆல பண்ணணும். ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் 12:15.
15. நெக்ஸ்ட் இங்க 6 இருக்கு. சோ இங்க 12 வரணும்னா என்ன பண்ணணும்? 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 6 into 2 12, 7 into 2 14. ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஃபீமேல்ல 100 மைனஸ் ஆச்சு. இப்ப பாருங்க, மேல் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இல்ல, சேம். ஓகேங்களா? உள்ளேயும் வரல வெளியும் போல 12 12 அப்படியே இருக்கு. ஃபீமேல்ல மட்டும் என்ன ஆகுது? ஒரு 100 போகுது. அதனால 15 இருந்தது 14 மாறுது. அப்ப அந்த 1 பார்ட் தான் 100. நமக்கு என்ன கேக்குறாங்க? மேல் கேக்குறாங்க. சோ மேல் வந்து எவ்வளோ? இங்க 12 இருக்கா? சோ 12 பார்ட் தான் மேல். சோ இப்ப 12 பார்ட் equal to 1200 தான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? சோ ஃபீமேல் கேட்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இனிஷியலா ஃபர்ஸ்ட் இருந்த ஃபீமேல் கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? 15 into 100 1500 போடணும். ஓகேவா? சோ இப்ப இருக்கக்கூடிய ஃபீமேல் கேட்டாங்கன்னா சேஞ்ச், அதாவது 100 பேர் வெளியே போன வேட்டி 14 into 100 1400 இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க நார்மல் வே ஆஃப் சால்விங் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் பிராக்டிஸ் பண்றது ஃபுல்லா ஸ்மார்ட் வே ஆஃப் சால்விங்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸாம்லயுமே இந்த ஷார்ட்கட்லயே போடுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Ratio of number of male and female in a village of 720 people is. ஓகேங்களா? சோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து 7:5ங்கிற ரேஷியோல இருக்காங்க. டோட்டலா வந்து டோட்டலான பாப்புலேஷன் ஆர் வில்லேஜ் பீப்புள் வந்து 720. ஓகே. நெக்ஸ்ட், how many more female should be added to make? எவ்வளோ ஃபீமேல் வந்து ஆட் ஆகணும் டு மேக் த ரேஷியோ 1:1 ரேஷியோல வரணும்னா எவ்வளோ வந்து ஃபீமேல் ஆட் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அகைன் ஃபர்ஸ்ட் நார்மல் வே ஆஃப் சால்விங் போடுறோம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் போடுறோம். ஓகேங்களா? சோ மேல் 7 பார்ட், ஃபீமேல் 5 பார்ட், டோட்டலா எவ்வளோ பார்ட் வருது? 12 பார்ட் வருதா? அந்த 12 பார்ட் தான் 720. இதுல இருந்து 1 பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 12 into 6 தான் 72. சோ 60. அப்போ மேல் 7 பார்ட்னா 7 into 60 உங்களுக்கு எவ்வளவு வரும்? 420 வரும். இதுதான் வந்து மேல். ஃபீமேல் 5 into 60 300 வரும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு மேல் ஃபீமேலோட கவுண்ட். ஓகே. இப்போ 1:1 ரேஷியோ அப்படின்னா என்ன மீனிங்? மேலும் ஃபீமேலும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க, அப்பதான் 1:1 ரேஷியோ வரும். பட் மேல் வந்து 420 இருக்காங்க, ஃபீமேல் 300 தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து ஆட் ஆகணும்? 300ல இருந்து இங்க வந்து 1:1 ரேஷியோனா இங்க 420 இருக்கு. இங்க 420 வரணும்னா உங்களுக்கு ஃபீமேல்ல ஒரு 120 ஆட் ஆகணும். அப்பதான் 1:1 ரேஷியோல வரும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 120, சி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் என்ன ரேஷியோல இருக்காங்க? 7:5ங்கிற ரேஷியோல இருக்காங்க. இப்போ உங்களுக்கு டோட்டலா 720, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஃபீமேல் வந்து ஆட் பண்ணணும்? ஸோ 1:1 ரேஷியோல வருது. ஓகே. நமக்கு மேல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நோ சேஞ்சஸ். ஃபீமேல்ல மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ மேல்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஸோ இந்த மேல் பர்சன் வந்து ஈக்குவல் பண்ணணும். அப்போ இங்க 7 இருக்கா? 7க்கு 1க்குமான எல்சிஎம் என்னது? 7 தான். ஸோ ஏன்னா 7/1 7 டிவைட் ஆகும். ஸோ அப்ப இது வந்து 7ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, இத 7ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ இங்கேயும் 7 இங்கேயும் 7 வந்துருமா? ஓகேவா? 7 7 வந்துருது. ஓகே. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 720ங்கிறது கொடுத்திருக்காங்க. அது என்னது? 7 5 எவ்வளவு? 12 பார்ட். இந்த 12 பார்ட் தான் 720.
இதுல இருந்து 1 part equal to 16 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எந்த கொஸ்டினா இருந்தாலும் 1 part என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? 1 part வந்து 60. அதுக்கு அடுத்தது மேல ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிட்டோம் 7 7. ஓகேங்களா? ஃபீமேல் வந்து 5ல இருந்து 7ஆ மாறுது. எவ்வளோ பார்ட் ஆட் ஆயிருக்கு? 2 part ஆட் ஆயிருக்கு. நமக்கு 1 part 60னா 2 part என்னது 120. அந்த 120 தான் இங்க ஆட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் ஷார்ட்கட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, சோ இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி, a mixture contains alcohol and water. ஓகேங்களா? ஆல்கஹாலும் வாட்டரும் 4:3 ரேஷியோல இருக்கு. If 5 liter of water is added to the ratio mixture, ஓகேங்களா? so 5 liter of water add பண்றோம், the ratio become 4:5 வருது, சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? find the quantity of alcohol in the given mixture. ஓகேங்களா? சோ இனிஷியலா வந்து ஒரு மிக்சர் இருக்கு, ஒரு கலவை, அது என்னது சேர்ந்தது? ஆல்கஹாலும் வாட்டரும் 4:3 ரேஷியோல இருக்கு. நமக்கு வந்து 5 லிட்டர் வாட்டர் ஆட் ஆகிறதுனால மிக்சரோட ரேஷியோ 4:5 மாறிடுது. சோ அப்ப இனிஷியலா எவ்வளவு ஆல்கஹால் இருந்திருக்கும்? ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்லயே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்வி, சோ இதை நம்ம ஷார்ட்கட்லயே ட்ரை பண்றோம். ஜஸ்ட் பெண்ணே தேவையில்ல, அப்படியே நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படின்னு பார்க்கலாமா? ABC divide an amount of 5,000 among themselves in the ratio 5:3:2 respectively. அப்போ 5 part 3 part 2 part டோட்டலா 10 part. so 10 part வந்து 5,000னா ஒரு part எவ்வளவா இருக்கும்? 500 இருக்கும். ஒரு part 500, அத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட், if an amount of 500 is added to each of their share, அப்போ ஒரு part தான் வந்து ஆட் ஆகுது. அப்போ உங்களுக்கான ரேஷியோ வந்து 5:3:2. இதுல ஒரே ஒரு பார்ட் ஆட் ஆனா என்ன ஆகும்? 5ங்கிறது 6, 3ங்கிறது 4, 2ங்கிறது 3ஆ மாறும். சோ சி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இதே மாதிரியே இந்த வீடியோக்கான கொஸ்டினையும் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான ஷார்ட்கட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ எவ்ரிவன்.